நேர்களே வணக்கம். ஆயுத எழுத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் கார்கே. கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அதிமுக திரு டிடிவி தினகரன், இபிஎஸ் தினகரன் ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள், ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்ற காட்சிகள்லாம் கடந்த 7-8 வருஷமாக 2017க்கு பிறகு நாம் காணாத காட்சிகள். இதனுடைய அடிப்படை அப்படின்றது எங்களுடைய பழைய வாக்கு வங்கியை மீட்டெடுப்பது, திமுகவை தோற்கடிப்பது அப்படின்னு எதிர் துருவங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்ட 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்காங்க. செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக ஆட்சி அகற்றுவதற்காக நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படின்றாரு இபிஎஸ். மனக்கசப்புகளை மறந்து ஒன்றாக பயணிக்கிறோம், ஒன்றாக பிரச்சாரமும் பண்ணுவோம் அப்படின்றார். எங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபம் நீங்கிவிட்டது அப்படின்றாரு திரு டிடிவி தினகரன். 2017 எப்படி இருந்தோமோ அதுபோல அண்ணன் தம்பியாக செயல்படுவோம் அப்படின்றார். இதெல்லாம் ஒருபுறம் அப்படின்னா என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ்? திடீர்னு சேகர் பாபு அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினார் அப்படின்ற தகவல்களை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் ஓபிஎஸோடு இருந்த ஒரே எம்பி தர்மர், அவரும் வேற கட்சிக்கு அதிமுக போய் சேர்ந்துட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன வாய்ப்பு அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இபிஎஸ் டிடிவி கூட்டணி பழைய அதிமுக வாக்கு வங்கியை மீட்குமா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தங்களோடு. நம்முடைய அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நாஞ்சில் கோலப்பன், அண்ணன் தம்பியாக செயல்படுவோம். சரி, அண்ணனா நீங்கள் தம்பியா? நீங்கள் முதல்ல அரசியலில் இந்த தேர்தலில் செயல்பட போகிறீங்களா? என்ன முடிவு? யாரை சொல்கிறீங்க, யாரை கேட்குறீங்க? உங்களை தான். அண்ணன் தம்பியா செயல்படுவோம் யாருங்க? அதை தான் கேட்குறேன். அண்ணன் தம்பியா செயல்படுவோம் சொன்னது இபிஎஸும் டிடிவியும். அதை சொல்லுங்க, நீங்க விளக்கமா சொல்லாம அப்படியே இடையில கோத்து விடுறீங்க. தெரியாத மாதிரியே கேட்பீங்க பாருங்களேன். ஏன் சார் நீங்க அப்படியே அண்ணன் தம்பியா செயல்படும்? இப்போ அண்ணன் தம்பி பங்காளி எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல சார். நான் என்ன கேட்குறேன், அவர் ரெட்டையில சின்னத்திலே போட்டிடலாமா? அவருக்கு எதுக்கு குக்கர் சின்னத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? அதிமுக சேர்த்துட வேண்டியதானே சார்? அவர் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் தானே சார்? கட்சியில் சார். சார் நான் என்ன கேட்கேன், அவரும் அம்மா ஆட்சியை கொண்டு வரணும், இவரும் அம்மா ஆட்சியை கொண்டு வரணும். திமுகவை எதுக்குறாரு, இவரும் இருக்கிறாரு, அவரும் இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இடையில அவர் அமமுக? அந்த அமமுக தூக்கி அப்புறப்படுத்துங்க. அவர் அமமுக அப்படின்ற ஒரு கட்சி இருந்ததால தான் அவர் இங்க சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்ப அண்ணன் தம்பியா புலங்கல்ல, நீங்க அண்ணன் தம்பியா வரல, பங்காளியா வரல, பகையாளியா தான் வந்திருக்கீங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உண்மைதானே? நான் என்ன சொல்றேன், அண்ணன் தம்பியா வந்துட்டோம். நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்தது. இன்று புதிய உத்தியோகத்தில் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. கரெக்டு, வாங்க, வரவேற்கிறோம். நீங்க தாங்க சண்டை போட்டீங்க 2017க்கு பிறகு என்ன நடந்ததோ அதற்கு பிறகு எல்லாம் நாங்க மறந்துட்டோம்ட்டாரு. அமமுக கட்சியை கலைங்க, அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை வாங்குங்க, உட்காருங்க. யாரு வேண்டாம் சொன்னா? தொண்டை அடிபட்டு சாரா சார். நீங்க உங்களுக்கு தேவை இல்ல சார். தினகரன் இபிஎஸ் கூட உட்காருவாரா அப்படின்ற கேள்வி இருந்தது. அவரே முன் வச்சாரு, நான் இபிஎஸ் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்க மாட்டேன்னு. நான் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண தயாருன்ட்டாரு. முதலமைச்சர் ஏத்துக்கிறேன் சார். நான் அதை தான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கிட்டீங்க. கரெக்ட். அதுக்கு இடையில எதுக்கு இந்த சார் ஒரு படத்துல நாகேஸ்வரன் இவ்வளவு திங்க போறோம், இந்த குச்சி வச்சு இதுக்கு இந்த குச்சி எதுக்குன்னு சொல்லி தூர போட்டுருங்க. உலக சுற்று வாலிபல்ல சொன்ன மாதிரி, அதாவது அந்த குச்சி எடுத்து சாப்பிட தெரியாம இருக்கும்போது சாப்பிட போறோம், சாப்பாட்டுக்கு வந்தாச்சு, திரும்பி எதுக்கு குச்சி? அந்த அமமுக குக்கரு தூக்கி போட்டு ரெட்டையில சின்னத்தில் நின்று அண்ணன் தம்பி தான் புழங்கியாச்சு சார். ஒரு தாய் வயிற்றில் வளர்ந்த உடன்பிறப்புகள். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ரெட்டையில தான் வேணும், அம்மா ஆட்சி வேணும், திமுகவை அகற்றணும். அதுக்காகவே பாரத பிரதமர் மோடி வந்துட்டாரு, கையை பிடிச்சி குலுக்கியாச்சு, முடிச்சாச்சு, இணைஞ்சு போங்க சார். யார் சார் வேண்டான்னு சொல்றாங்க? அதுதானே நாங்களும் தொண்டர்கள் விரும்புறோம். அவங்க விரும்புறது பழைய அதிமுக வாக்கு வங்கியை மீட்டெடுப்பது. இப்போ 2 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி சேர்ந்து இருப்பதன் மூலமா மீட்டெடுக்கப்பட்டதா? பழைய வாக்கு வங்கிங்கிறது நீங்க விட்டுருங்க. அவர் தினகரன் இப்போ 2024 வாங்கின 1% கூட கிடையாது. 1% கீழே தான் அவருடைய ஓட்டு இருக்கு. அவருடைய சூழ்நிலை ஒரு தொகுதி 2 தொகுதிக்கு மேலே நிற்க முடியல. அவர் மட்டும் இல்லாமல் அவர் 2021 இருக்கும்போது இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே எப்பவோ கடந்து வந்துட்டாங்க. அவர் எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்க. பல முன்னாள் இப்போதைக்கு அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர் கூட தான் இருக்காரு. 1-2 பேர் இருக்காங்க சார். அதுதான் சொல்றேன், யாருக்காக சண்டை போட்டீங்களோ, யாருக்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ, எதோ மீட்டெடுக்கணும்னு ஆரம்பிச்சீங்களோ அந்த இயக்கத்தில் நீங்க சேர்ந்தாச்சு, கூட்டணி வச்சாச்சு சார். நீங்க அடுத்தவங்க கிடையாது.
பெசாம போய் இணைஞ்சிட்டு போயிட வேண்டிய அதுக்கு எங்கன்னா தன்மானம் இடிக்குது. அதுதான் நான் சொல்றேன். வேற ஒன்று சொல்ல, தொண்டரை பலியாடாக்காதீங்கன்னு சொல்றோம். இப்படி ஒரு சேர்க்கை நடந்திருக்குல்ல, ஒரு கூட்டணி கட்சியா அது என்டிஏ மூலமா போய் சேர்றாங்க. அப்படி நடந்திருப்பது அதிமுகவுடைய பழைய வாக்கு வங்கியை மீட்டெடுக்குமா எடுக்காதா? எப்படி சார் எடுக்கும்? அதாவது அந்த நேற்று நடந்த அந்த பிரதமர் மோடி வந்திருக்கும் போது நாங்கள் பார்த்தா நீங்கள் அது யாருன்னு கேட்கக்கூடாது. அலிபாபாவும் 42 படத்தில் வந்த மாதிரி இருந்தது. அதுக்காக நீங்கள் அலிபாபா யாரு 42 யாருன்னு நான் சொல்லக்கூடாது. தினகரனே ஒரு காலத்தில் சொன்னாரு, இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாரு. அதை தான் சொல்கிறேன். பிஎஸ் வீரப்பாவும் நம்பியாரும் இணைஞ்சுக்கிட்டாங்க நம்ம சொல்லுவோம். நான் சொல்கிறது அலிபாபா 42. நீங்கள் அலிபாபா யாரு 42 யாருன்னு கேட்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், இவர் பொடா வழக்கு நீங்க இந்த கூட்டணியில இருந்தா 41 இருக்கட்டும் சார். நான் அதான் சொல்றேன் சார். நீங்க போக விரும்பலையா சார்? நாங்க இது என்ன வாதம்? நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றேன் சார், நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் திமுகவை எதுக்குறீங்க. எதுக்கு சார் எதுக்குறீங்க? ஊழல் கட்சி, ஊழல் குற்றவாளம், இதை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதானே? பொடா வழக்குல தினகரன் இருக்காரா? இவரு ராமதாஸ் அன்புமணி அவரு மருத்துவக் கல்லூரி வழக்கில் இருக்காரா? அப்புறம் நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி வழக்குகள்ல இருந்து எல்லா வழக்குகள்லையும் இருக்காங்களா? மற்றபடி வேலுமணி தங்கமணி எல்லாரும் பேர்ல ஈடு இருக்கா? அப்போ இவங்க பேர்ல எல்லாம் இருக்கிறது ஊழல் இல்லை. பாஜகவோட போய் அவர் ஐக்கியமாயிட்டா அவங்க எல்லாம் தியாகி ஆயிட்டாங்களா சார்? அப்போ திமுகவை எதுக்காக அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் அவர் சீமான் அப்போ சொல்லும்போது நான் கேட்டேன், ஏங்க பேயை பிடிச்சி பிசாசில் உட்காருங்க, பிசாசை பிடிச்சி பேயை உட்காருங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் மாற்றி வைக்கிற கதையை பார்த்தா நானும் சிரிச்சுக்கிட்டேன். இப்படி ஒன்று இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா சார் உங்கள் கட்சி உடப்பட்டுருக்கு சார். முதல்ல கட்சியை ஒருங்கிணைக்க வைங்க. நீங்கள் கால் ஊனணும்னு நினைக்கிறீங்க. அதுல முதல் படியா தினகரன் உள்ள வந்திருக்காரு சார். எங்க சார் கேட்கலாம் சார்? நீங்க நேற்று பிரதமர் மோடி எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொன்னாரா? முதல்ல அதை சொல்லுங்க. எங்கேயாவது சரி மோடி சொல்லல, மிச்சம் எல்லாருமே சொன்னாங்க சார். கூட்டத்துக்கு அதை தான் சொன்னேன். அலிபாபா அமித்ஷா சொன்னாரான்னு கேட்டீங்க. அமித்ஷா சொன்னாரு, பியூஷ் கோயல் இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு சார். அதெல்லாம் காலம் சார். இப்படிதான் மோடி வரணும் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு போய் மாலையே போட்டுட்டு வந்தாரு. அடுத்தால டக்குன்னு வந்துட்டு நான் பிஜேபி கூட ஒட்டு கிடையாது, உறவு கிடையாதுன்னு சொன்னாரு. இவர் நாளைக்கு ரெட்டையில சின்னத்துக்காக நிக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுங்களா? அந்த இடத்துல குக்கர் இருக்கு, மாம்பழம் இருக்கு. ரெட்டையில சின்னத்தை வச்சுட்டு மோடி உட்கார்ந்தாரா? உட்காரல பார்த்தீங்களா? ரெட்டையில சின்ன வழக்கில் இருக்கு. அவர் எப்படி அவர் கொண்டு வருவார் நாளைக்கு? சார் நாளைக்கு முடக்கப்படலாம். புகழேந்தியோட போட்ட வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன கொடுத்துருக்கு? எல்லாத்தையும் மூடி மறைக்காதீங்க சார். ஊடகங்கள் வந்து வெளிப்படையா இருக்கு சார். இன்னும் நீங்க சார் நீங்க வெளி உலகத்துக்கு வாங்க சார். உங்க கூட இருந்தவங்க இல்ல இன்னும் சொன்னா இல்ல ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தர்மத்தோடு இருந்தவங்களே இன்னைக்கு தர்மரும் இல்ல சார். அதாவது நீங்க இயல்புக்கு வாங்க, இயல்பா பேசுங்க சார். தர்மர் போயிட்டாருன்னு சொன்னா தர்மர் போட்டோம். அவருக்கு 2 கையெழுத்து போட்டு கொடுத்ததில்ல. ஒரு கையெழுத்துக்கு இவ்வளவு நாள் விசுவாசமா இருந்தாரு, இன்னொரு கையெழுத்து போயிட்டாருன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் அவரை பத்தி அவ்வளவு விமர்சிக்க விருப்பப்படல. அவர் வீட்டுல படுத்திருந்தவரை எழுப்பி அவருக்கு எம்பி பதவி போட்டு கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர் ஒன்னும் எம்பி பதவி பிரச்சனைக்கு காரணமே அங்கதான் இருந்துச்சு. பிரச்சனைக்கு காரணம் அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது சார். அதுக்கு பிறகு 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகும் காலம் கடந்து போய் பொதுக்குழுல வரும்போது அவருடைய இது வந்தது. பிரச்சனைகள் வந்து அங்கிருந்தே ஆரம்பிச்சது இல்லைன்னு சொல்லல. ஒரு எம்பி போட்ட உடனே அதுல இருந்து ஆரம்பிச்சு இவர் எல்லாத்திலையும் பங்கு கேட்க ஆரம்பிச்சுவாரு சொல்லி வந்தது ஒழியா தர்மருக்கு வந்து அண்ணனே தான் போட்டு கொடுத்தாரு. இருக்கட்டும் சொல்லி. ஏன்னா அங்க ஒரு முக்கலத்தோர் சமுதாயத்தில இருந்து நிறைய பேர் போட்டி போடும்போது அதுல ஒருத்தரை தேர்ந்து கண்டுபிடிச்சு ஒரு ஒன்றிய செயலாளருக்கு பதவி கொடுத்தாருங்க. தெரியும் சார். அவரே இல்லையே சார். இந்த பிரச்சனைக்கு காரணம் அங்கதான் அவரே இல்லைன்னா நீங்க இயல்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுயநலத்தால ஓடுறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி இல்ல. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு சார்? கேட்கறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டு கேட்போம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? நம்ம இந்த கட்சியோட சட்டத்திட்ட விதிகளை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் அவரு செயல்படாரு. அவர் தான் கூட சொன்னார், நான் எந்த டிமாண்டும் பண்ணலைங்க, கட்சியை இணைச்சி எடுத்து ஒருங்கிணைச்சு நம்ம வழி நடத்துவோம் தானே சொன்னாரு. சரி கேப் நம்முடைய டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வரேன் டாக்டர். நான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட. பொங்கலூர் மணிகண்டன், இப்போ தினகரன் சேர்ந்துட்டு தான் மட்டும் அதிமுகவுடைய பழைய வாக்கு வங்கி இருக்குமா? ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இவங்கெல்லாம் என்ன கணக்கு? ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு இருந்த கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க ஒன்று. உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களும் சரி அமமுக தொண்டர்களும் சரி மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. காரணம் என்ன?
உண்மையிலேயே எவ்வளவு கருத்து வேறுபாடுகளோடு விமர்சனம் மறுக்கவே இல்லை. விமர்சனம் மாறி மாறி வகித்துக் கொண்டார்கள், மறுக்கவே இல்லை. சங்கடம் இருந்தது, மறுக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் கடந்து அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக திரு மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் இன்னைக்கு தொலைக்காட்சி அழைத்து பேசியிருக்காங்க. நான் 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொல்றாரு. அப்போ அவருடைய பொது நோக்கம் என்பது அதிமுக மீண்டும் ஆட்சி வர வேண்டும். இதுதான் வரவேற்கத்தக்க ஒன்று. அவங்க தான் ஆடாவிட்டாலும் சதையாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்ப நீங்க விமர்சனம் பண்றீங்களே, 24 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஊழல் பத்தியில பேசுறீங்களா? அப்ப ஏன் ஒன்னா இருந்தீங்க? அப்ப ஏன் தெரியல? அப்ப நீங்க தான் அன்னைக்கு இந்த குடும்பத்தை ஒதுக்கிக்கணும்னு சொன்னீங்க. அப்ப அன்றைக்கு மாதிரி ஏன் சேர்ந்தீங்க? அப்போ நீங்க செய்தால் சரி, அதிமுக செய்த தவறா? அதாவது பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தா இல்லையா? எல்லாம் பேசினாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு வைகோ எப்படி திமுக வெளியேற்றப்பட்ட பிறகு ஒன்றாக அலையன்ஸ் வந்தாரோ, அதே மாதிரி இன்றைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் வந்துட்டாங்க. உண்மையில் அண்ணன் டிடிவி அவர்கள் மிகப்பெரிய மனிதர். அது சுயலம் சொல்றீங்க. ஆமா, சுயலம் தான். அந்த சுயலம் என்பது அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதை வரவேற்கிறோம். இது எந்த மாறுபாடும் எந்த குறைபாடும் சார். அது முழுமைப்பட்டு கேக்குறாங்க சார். தினகரன் வந்ததால மட்டும் அதிமுக வாக்கு இங்க வந்துருச்சா, மீண்டுருச்சா? நீங்க எதை செய்தாலும் குறை செய்தே இருப்பாங்க. நீங்க ஊடகத்தில் பாருங்க, டிடி அவர்கள் சிரிக்கல, அவர் திரும்பி பார்க்கல, எல்லாம் சொல்றாங்க. அதாவது இது அதிமுக தலைமையில் வலிமையான அணி அமைந்த பிறகு எல்லோருக்கும் ஏற்படுகிற அச்சம், தங்களால் முடியல, தங்கள் இயலாமை, தங்கள் இல்லாமல் நடக்க வேண்டிய பொறாமை, இது போன்ற பல காரணங்களால ஒவ்வொருவரும் ஆளுக்கு கருத்து சொல்றாங்க. ஆனால் எந்த கருத்தை பற்றியும் கவலை இல்லை. ஒரே நோக்கம் தான், மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையும் 26-ல். அதற்கு எந்த தியாகத்திற்கும் எல்லோரும் தயாரா இருக்காங்க. அதுல அண்ணன் தினகரன் அவர்கள் உண்மையிலே ஒரு மேன்மையான மனிதர் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஏன்னா அம்மாவோட 30 ஆண்டு காலம் பணியாற்றியவர். அம்மாவுடைய ஆட்சி வராமல் நம்முடைய எதிரிகள் வந்துவிடக்கூடாது என்பதை கருத்தா இருக்காங்க. கருத்து வேறுபாடு என்பது இயற்கை. இப்போ தேசிய எடுத்துக்க எந்த கட்சிக்கு வித்தியாசம் வரல, யாரும் முரண்படல, யாரும் தாக்கி பேசிக்கல, தமிழ்நாட்டுல யாரும் பேசிக்கல. இது அரசியல பொதுவான நோக்கம் வருகிற போது எல்லாம் மறைந்து போங்க. காலம் தான் அரு மறந்து, அதாவது பிரிந்தவர்கள் சேரவே கூடாதுங்களா? அப்போ சேர்ந்து விட்டவர்கள் ஏற்கனவே பாருங்க, இதே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை வாக்களிச்சாரு. அவர் அழைத்து துணை முதலமைச்சர்களா? அப்போ இதெல்லாம் அரசியலில் நடக்காமல் இல்லை, அவரையும் சேர்க்காமல் இல்லை. அவருக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினார். மேலும் 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 இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த முயற்சி ஈடுபட்டார். இன்னும் சொல்ல போனால் யார் எதிரியோ அந்த எதிரியோட திமுக சேர்ந்து முயற்சித்தார். ஆனால் அண்ணன் தினகரன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் இறுதி வரையிலும் திமுக வேண்டாம் சொன்னார், மற்ற சொல்லவே இல்லை. அதிமுக கோபத்தில் பல பேசினார். திமுக சேரலையா சார்? ஓபிஎஸ் சேர்ந்துட்ட மாதிரி சொல்றீங்க சார். அவர் சேர்றாரோ இல்லையா, அவருடைய மனப்பான்மை எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது இருந்தாருன்னா இன்னும் இருக்கிற அவர் நட்பண்பை கெட்டுக்கோங்க. ஆனால் டிடி அவர்கள் எந்த தியாகத்துக்கும் தயாராகி இன்னைக்கு நானே தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய விஷயம். அதாவது உண்மையிலேயே எல்லோருக்கும் வருத்தம் உண்டு. யார் ஒருவரை ஆதரிக்கிறோமோ அவரை ஆதரித்து இன்னொரு தாக்கி பேசுறது இயல்புதான். நானும் பேசியிருப்பேன், நாஞ்சல் குழப்பன் பேசியிருப்பாரு, மற்றவர்கள் பேசியிருப்பாங்க, பேசுனதுதான். ஆனால் வருகிற 2026-ல் அம்மா ஆட்சியை நாம் அமைத்தே தேர வேண்டும். 21-ல தவறு விட்டோம். இனி அந்த தவறு நடந்து விடக்கூடாது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை இனியா நம்ம அமைப்போம் என்கிற நோக்கத்தை வர்றாங்க. எனவே இந்த நோக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் வரவேற்கிறாங்க. என்னுடைய தம்பி ஒருத்தங்க, அவர் அமமுக தான், பேரு வைகரன் பேரு. அவர் சொல்றாரு, சார் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம், எங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பின்வரிசைன்னு சொல்றாங்க. உண்மையில் ஒவ்வொரு தொண்டனுமே விருப்பப்படுறார். அதாவது எடப்பாடியாரை கடுமையாக விமர்சித்த அந்த வைகரை போன்றவர் கூட இன்னைக்கு அவர் வேண்டும் நினைக்கிறாங்க. காரணம் என்ன? ஒன்றாக இணைந்து விட்ட பிறகு சங்கடங்கள் மறைந்து போகுங்க. சங்கடங்கள் இல்லாம குடும்பமே இல்லை. குடும்பத்தையே அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய இயக்கம், அது அப்படித்தான் இயக்கம்ங்க. அப்போ அதிமுக ஒரு ஆளுமையாக இந்த நாட்டை 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. அந்த கட்சிக்குள் பல சங்கடங்கள் உண்டு, ஜன இயக்கம். எனவே இந்த இயக்கத்தில் ஆனால் டிடி அவர்கள் இணைந்தது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஒன்றாக பயணிக்கிற வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் டிடி அவர்களை மனமவந்து அதிமுக வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வரீங்க? கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இல்ல சார், நீங்க வாங்க, எந்த தியாகத்திற்கும் எடப்பாடி அவர்கள் அதே நோக்கம். அதிமுக 100 ஆண்டு காலம் நாட்டை ஆள வேண்டும். அம்மா சொன்ன கனவு அது நிச்சயமாக வீண் போகக்கூடாது. எனவே எந்த தியாகத்துக்கும் ஆனால் டிடி போன்றவர்கள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் அது. அதனால சார், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் திரு ஓபிஎஸ் போன்றவர்கள் தொடர்ந்து தவறான வழியில போயிட்டே இருந்தாங்க. நான் இன்னும் சொல்றேன், அவர் குறை சொல்ல விரும்பவில்லை. தயவு செய்து உங்கள் வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் யார் மீது உங்கள் கருத்து உங்களுக்கு உண்டு, நமக்கு உண்டு. வெளியில போனீங்க, சங்கடம் மறுக்கல. ஆனால் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க
மனதார வந்தால் யாருக்கும் சங்கடமே இல்லைங்க. இல்ல அப்படி இல்ல அந்த ஓட்டெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வேலை நடக்குதா? பழைய அதிமுக ஓட்டை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு தினகரன் வந்துட்டாரு, அது போக மீதி வேலை நடக்குதா? இல்ல, அண்ணன் டிடிவி அவர்கள் தனியாக இயக்கம் கண்டவர். அந்த இயக்கத்தின் மூலமாக குறிப்பிட்ட வாக்குகள் வச்சிருக்கார். செல்வாக்கள் இல்லாமல் குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய செல்வாக்கள் கொண்டு. ஆனாலும் கூட அவர் இன்றைக்கு அதிமுக தலைமை தாங்கி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்று சொல்லாதீங்களா? அந்த எண்ணம் இருந்தால் எல்லோரும் வெளிப்படையாக ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று வந்தால் நிச்சயமாக யாரையும் நிராகரிக்கிற முடிவில் அதிமுக இல்லை. வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக வருங்க. அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு அவர் நினைப்பதெல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான். அந்த ஒற்றுமைக்கு கடந்த காலத்துல சொல்லுங்க முடிச்சுங்க. இல்ல, அந்த ஒற்றுமைக்கு கடந்த காலத்துல பல செய்தியை பேசணும். தினகரன் வரலன்னு பேசணும். அவர் வந்தது மட்டுமில்ல, இது மாதிரி பேசுவார் என்று எதிரிகள் கனவு காணல. திமுக அச்சப்படுது. ஏன்னா இவர் வருவார் என்பது யாரும் நினைக்கவே இல்லை. பேசலாம் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட. அதிமுகவுடைய ஹையஸ்ட் ஓட்டு அப்படின்றது 44.92%. 2014 கிட்டத்தட்ட 1,79,00,000 1,80,00,000 நியர்லி வந்துருச்சு. அதுதான் அவங்க அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் 2 கோடி பேர் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இப்போ தினகரன் சேர்ந்ததன் மூலமாக அந்த பேஸுக்கு திரும்பி இருக்கா, இல்லை திரும்பக்கூடிய நிலைக்கு வந்திருக்கா? அதாவது சரிஞ்ச வாக்கு வங்கியில் ஒரு பகுதி இந்த கூட்டணியினால் நிச்சயமாக பெறப்படும். தினகரனுடைய அந்த கூட்டணியினுடைய முக்கியத்துவம் தினகரன் அவர்களுக்கு வாக்கு சதவிகிதம் எவ்வளோங்கிறத விட அந்த வாக்கு சதவிகிதம் குறைந்த எண்ணிக்கையான தொகுதிகளில் கான்சென்ட்ரேட்டட் ஓட். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ டிடிவி தினகரன் இப்போ கொங்கு மண்டலத்திலேயோ இல்லை சென்னை சுற்று வட்டார பகுதியிலேயோ வட தமிழ்நாட்டிலேயோ பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அந்த வாக்கு வங்கி கான்சென்ட்ரேட்டடா ஒரு 15 தொகுதிகளில் 10% அதிகமாக அவர் 2021 தேர்தலில் பெற்றார். சோ கான்சென்ட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த தொகுதிகளில் இவர் உடைய வாக்குகள் யார் வெல்வார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில அந்த வாக்குகள் இருக்கின்றன. அதனாலதான் திரு டிடிவி தினகரனுடைய முக்கியத்துவம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் பாட்டாளி மக்கள் கட்சி என்னவாக இருந்ததோ அது மாதிரி பட் மோர் கான்சென்ட்ரேட்டட். சோ இதுதான் டிடிவியினுடைய அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் சேர்ந்ததன் பலன் நிச்சயமாக அவர்களுக்கு தென் தமிழ்நாட்டிலையும் டெல்டாவினுடைய சில பகுதிகளிலும் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு அது கிடைக்கும். இல்ல அதே கம்யூனிட்டி அதே ஓட் பேங்க் தானே ஓபிஎஸ் ஓடதும். ஓபிஎஸ் வெளியில இருக்காரு. இல்ல இப்போ 2 விஷயங்க. டிடிவி தினகரன் தனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை 1 முறை 2 முறை 3 முறை நிரூபித்தார். சோ அந்த என்ன வாக்கு வங்கிங்கிறது அது 1.25% இருக்கலாம், 1% இருக்கலாம். பட் அந்த 1% தன்னிடம் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டார். ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு தேர்தலில் கூட அவர் இப்ப இந்த ரீசெண்டா ராமநாதபுரத்துல போட்டியிட்டாருங்கிறது கூட ஒரு அலையன்ஸ் கேண்டிடேட்டா அவர் போட்டியிட்டார். சோ அது எல்லாமே அவருக்கு வந்த வாக்குகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சோ உறுதியாக என்ன வாக்கு வங்கி திரு ஓபிஎஸ் இடம் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதிர். இப்ப எப்படி விஜயை பத்தி 20% வாங்குவாரு, 10% வாங்குவாரு, 30% வாங்குவாருன்னு பேசுறாங்களோ அதே மாதிரிதான். ஏன்னா இவர் மக்களை நேரடியாக தனித்து போய் சென்று தன்னுடைய வாக்கு வங்கியை இன்னும் நிரூபிக்கவில்லை. சோ நிச்சயமாக அவர் டிடிவி உடது ஒரு ப்ரோவன் ஓட் பேங்க். எப்படியுமே எந்த ஓட் பேங்க்கும் நிரந்தரம் கிடையாது. 21ல இவ்வளவு வாங்கினாரு அதே ஓட்டு தான் இப்போ எடுப்பாருங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. பட் ஒரு இண்டிகேஷன் இருக்கிறது. ஓகே 21ல இவ்வளவு வாங்கினாரு, 16ல 21ல முன்னாடி 2019ல இது கிடைச்சது. இதெல்லாம் ஒரு கோரிலேஷன் வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால எந்த கேரண்டி கிடையாது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இது எல்லோருடைய கெஸ் ஒர்க். நீங்க ஒரு ஃபிகர் சொல்லலாம், நான் வேற ஏதாவது சொல்லலாம். அது எது உண்மைங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அதனால நிச்சயமா அமமுகவுடன் அதிமுக இணைந்தது அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். ரெண்டாவது விஷயம், இணைந்ததுங்கிறது 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியே பார்த்துக்காம ஒரே ஸ்டேஜ்ல நின்று மோடி இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் கையை இழுத்து
ஷேக் ஹேண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது வேற. ஆனால் நேற்று திரு டிடிவி தினகரனுடைய அந்த பேச்சும் அதற்கு பிறகு அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அதுக்கு கம்பல்ஷனே கிடையாது. இப்போ திரு விஜய் இருக்காரு, பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? சந்திச்சதே கிடையாது. சோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது என்ன நோக்கம் என்றால், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம், இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு பர்பஸ் தான். சோ நிச்சயமா அதை நீங்க ஓபிஎஸ் ஓடையோ பிளஸ் ஓபிஎஸ் ஓட ஒரு அணி இருந்தது ஒரு காலகட்டத்துல. அது அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் அதெல்லாம் வேற விஷயம். பட் இருந்தார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற அனுபவம் இருக்கிறவங்க, இதெல்லாம் இருந்தார்கள். இப்ப யாருமே இல்லையே. யார் இருக்கிறார்கள் கேட்போம். சோ இது எல்லாமே தன்னுடைய பலத்தை தொடர்ந்து அவர் இழந்து கொண்டிருக்கிறார். சோ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு நீங்க என்ன பிளஸ் உங்களுக்கு இன்னொரு பெரிய வீக்னஸ் கட்சி இல்ல. கட்சி என்று ஒரு அமைப்பு இருந்தால் ஒரு சின்னம் என்று பெற்றுக்கொண்டு ஏதேனும் ஒரு கூட்டணியில நீங்க போட்டிடலாம். இப்போ 90 நாளைக்குள்ள நீங்க கட்சியை ஃபார்ம் பண்ணி சின்னத்தை பெற்று அதன் அடிப்படையில் நீங்க ஒரு கூட்டணியை அமைத்து எந்த கட்சி எந்த கூட்டணியோட போட்டியிடுவீர்கள்? அதுவும் சிரமம். சோ எல்லாமே ஒரு இன்டிசைசிவ் நேச்சர்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐசோலேட் ஆகியிருக்கிறார். எப்படி தாவேகா இன்று தனித்து விடப்பட்டிருக்கிறதோ அதே போன்று திரு ஓபிஎஸ் அவர்களும் ஐசோலேட் ஆகியிருக்கிறார். கேட்போம் டாக்டர். திரு சுபேர் அவர்கள்ட்ட அதிமுக தன்னுடைய ஓட்டு வங்கியை மீட்டெடுக்க முயற்சி பண்ணுது. அதுதான் ஒரு பெரிய காம்ப்ரமைஸ். எதிர் துருவங்கள் ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்றது. தினகரன் வந்ததால ஒரு 26 தொகுதிகளில் அவங்களுடைய வெற்றி தோல்வியை தினகரன் நிர்ணயிச்சிருக்கார். அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிருக்கார். அது அவங்களுக்கு ஏன் வெற்றியாக மாறாது? இல்லை, முதல்ல தினகரன் அவர்கள் எதுக்கு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்? இரட்டை இலை தவறானவர்கள் கையில் இருக்கு, துரோகிகள் கையில் இருக்கு, அதை மீட்டெடுக்கணும்னா அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறார். மீட்டெடுத்துட்டாரா? இல்லை, இவர் தோற்று போயிருக்கிறார். தினகரன் தான் எடுத்த ஒரு முயற்சியில் தோற்று போய் சரண்டர் ஆயிருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இதில் தோற்று போயிருக்கிறார். அப்புறம் எப்படி அந்த வாக்குகள் இவருக்கு கன்வெர்ட் ஆகும்? அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. கடந்த 5 வருடமா டிராவல் பண்றாரு. குடும்ப சண்டை சார், குடும்ப சண்டை சரி, குடும்ப சண்டை கிடையாது. இது குடும்ப சண்டம் கிடையாது. தானாடும் சதையாடும் அந்த பேச்சுலாம் கிடையாது. அரசியலை பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்வி தான். யாருக்கு பவர் சென்ட்? அம்மாவினுடைய ஆட்சி வேணும்ன்றாங்கல்ல. ஏன் எடப்பாடி பழனிசாமி விலகிக்கிட்டு டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஒத்துக்குறாங்களா? ஆடி நம்பி தானே வைகோ பண்ணுவாங்களா? வைகோ ஸ்டாலின் விலகிட்டு சார், நான் இப்ப இருக்க பேச பிடிச்ச பிறகு பேசுங்க. இந்த மேட்டர் தான் பேசுறேன். இல்ல சொல்லுங்க, சும்மா நீ பத்திரிகையாளா திமுக பேசுங்க. திமுக பத்திரிகையாளா? அம்மாவின் ஆட்சியை மீட்டெடுக்க போறோம், அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படிங்கறதுனால சரி, அதனால அவர் விலகிக்கிட்டு அவர் துணை முதலமைச்சர் இருந்துக்கிறேன். இல்ல, அந்த காம்ப்ரமைஸ் கேளு சார். தினகரன் என்ன காம்ப்ரமைஸ் ஆனாரு? தினகரன் என்ன சொல்லிருக்க, நாங்க இபிஎஸ் கொண்டு வந்தது தவறான முடிவுல அப்புறம் பேசினார். இன்னைக்கு தினகரனை ஏற்றுக்கொண்டு இன்னும் சொல்ல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ன்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. வேற கட்டாயத்தில் இருக்கிறார். அழுத்தம்ல நேத்து 2 பேரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அழுத்தம் இருக்குன்னு சொன்னா அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பாரு. அது வராம போயிருப்பாரு. வேற என்ன பண்ணணும்? அவருடைய பேரை சொல்றாரு, பக்கத்துல உட்கார்ந்து இல்ல, மாற்றுக்கிறதே இல்ல. அவர் இன்னைக்கு மேடையில் ஏறிட்டாரு, கை குலுக்கிட்டாரு, ஒன்னா பயணம் பண்ண போறாங்க, அதெல்லாம் ரைட். அவருக்கு பின்னாடி இருக்க அந்த சமூக வாக்குகள் தினகரனை நீங்க பணிய வைத்தது மாதிரி அந்த வாக்குகளை பண்ணி வைக்க முடியுமா? அதுதான் பெரிய கேள்விக்குறி. இல்ல சார், பகை அப்படின்றது இங்க தனிநபரை நீங்க சமாதானம் பண்ணிடலாம். அடிப்படையில் அவங்க எல்லாம் ரெட்டலையோட இருந்தவங்க தான். ரெட்டலையோட இன்னைக்கு ரெட்டலை அவங்க ஏத்துக்கலையே. அந்த ரெட்டலை யார் கையில இருந்துச்சு? 91ல இருந்து யார் கையில இருந்தது? யார் பவர் சென்டர்? ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் வெளியில் தெரிஞ்சாங்க. உள்ள யார் டிசைட் பண்ணது? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 89ல இருந்து இருந்தாலும் கூட முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. தினகரனை அரசியலுக்கு அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. அவர் கட்டிட்டீங்க. எப்படி சமூக மக்கள் ஏத்துக்குறாங்க? 30 வருடமா பவர் சென்டரா இருக்கிற பிடிக்கிட்டீங்க. இன்னைக்கு அதை எடுத்து போராட்டம் வழியை கொண்டு வந்தீங்க. எப்படி அந்த மக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க? எப்படி வாக்குகளை வரும்? இந்த 2-3 நாள் சோசியல் மீடியாவில் யாரும் பார்க்கறது இல்லையா? அவரை பின்னாடி தினகரனை ஃபாலோ பண்ணி போனவங்க அவர் சமூக வாக்குகள் எல்லாம் எந்த மாதிரி கொதிச்சு போயிருக்கிறாங்க. தோத்து போயிட்டோம், அவமானப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் போடுறாங்க, வீடியோலாம் பார்க்குறோம். அப்போ அவர்கள்
கண்டிப்பாக அந்த வாக்குகள் இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆகவே ஆகல. அது எல்லா வாக்குமேவா? அதுல சிலரா இப்போ வந்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போனப்போ எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இருந்தாங்க. அது டிராவல் பண்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்கல்ல? இல்ல மாறாது. எப்படி மாறும்? அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அவர் எடுத்த முயற்சி அதிமுக ஓட்டு திமுக வரலையா? அது எத்தனை வருஷம் கழிச்சு? இது போன மாசம். அது ஓகே, அது இந்த மாசம் இல்ல, அது போன மாசம் வரைக்கும் பேசிட்டு இருந்தவரை திடீர்னு மாற்றத்திற்கு என்ன காரணம்? இவங்க பாஜக கூட கூட்டி வச்சுங்க. 2021 வந்து பாஜக எதிர்க்கிறாரு. ஆனா 2024 பாஜக கூட்டி வந்து 3 வருஷ காலம் இருக்குல்ல, அது ஒரு காலம் ஒரு இது கொடுக்கும். போன மாசம் வரைக்கும் எதிர்த்துட்டு இந்த மாசம் திடீர்னு போனார்னா அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்க? போன மாசம் அம்மாவின் ஆட்சி வரது தெரியாதா அவருக்கு? அப்ப கண்டிப்பாக அந்த வாக்குகள் இவருக்கு ஷிஃப்ட் ஆகுறது வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, அவர் ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு அவருக்கே தெரியல. ஏன்னா வந்து அவருடைய பையன் வந்து இவரை போய் பார்க்குறாரு, பியூஷ் கோயலை பார்க்குறாரு, இவர் வந்து சேகர் பாபு பார்க்குறாரு. உண்மையிலே சொன்னா தடுமாற்றமான மனநிலையில தான் இருக்கிறார். சேகர் பாபே விட்டார் சார், பேட்டி கொடுத்துட்டாரு. இல்ல தற்செயலா பார்த்துருக்காரு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் போது ஊடகத்தில் அரசியல் ரீதியான இல்ல, ஒரு 2 அரசியல்வாதி பேசிட்டு அரசியல் பேசாம இருப்பாங்களா? அரசியலா தான் பார்க்கணும், அது கடந்து போக முடியாது. சேகர் பாபே சொல்லிட்டாருல்ல, அது எதுக்கு விவாதம்? ரைட். அப்படி ஒரு என்ன முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க தான் பார்க்கணும். ஏன்னா திமுக கூட்டணிக்கு போறதுக்கு அவருக்கு சில தயக்கங்கள் இருக்கு, பாஜக கூட்டணிக்கு போறதுக்கும் தயக்கங்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான குழப்பத்தில் அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் திமுக பக்கம் வந்தார்னா அவர் தனியாக ஒரு அணியை அமைச்சு கூட்டணியோடு இருக்க போறாரா, இல்ல திமுகவில் நேரடியாக திமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அப்போ தனி ஒரு இயக்கமாக அமைந்து அதுக்கு கூட்டணியோடு பயணம் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பையன்லாம் டிவிகேங்கிற ஒரு ஆப்ஷனை கையில் எடுக்கலாம், டிவிகேக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா டிவிகே பொறுத்த வரைக்கும், இவரை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை நீங்க நிலைமையில இருக்காரு. செங்கோட்டையன் 3வது இடத்துக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன் வந்து 2வது இடத்துக்கு போவாரு. இல்ல அதுக்கு கீழே வருவாரு. செங்கோட்டையனுக்கு அடுத்த கேட்டகரியில போயிருவாரு. சீனியாரிட்டிக்கு என்னவோ அதை கொடுப்பாங்க. யார்? குஷியானந்த் இவரோட சீனியாரிட்டியா? ஆதவர்ஜினா இவரோட சீனியாரிட்டியா? அடுத்து இவர் இருப்பாரு, இவருக்கு அடுத்து செங்கோட்டையன் இருப்பாரு. விஜய் முதல்ல இருக்கிறாரு, அது ஆதவர்ஜினா. குஷியானந்த் 3வது செங்கோட்டையன் இருக்கிறாரு. இவர் 4வதா போய் சேருவாரா? ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியில போய் பயணிப்பாரா? கேட்போம். இதெல்லாம் அவருக்கு சிக்கல் இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கல்லாம் இருக்கு. அவர் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. கண்டிப்பாக தினகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகள் ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகாது. கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், அந்த குறிப்பிட்ட சமூகத்தில இருந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் நீக்கி வச்சுட்டு நீங்க ஒன்று சேர்ந்தா அவர்கள் பின்னாடி ஒரு வாக்கு இருக்கு, அது எப்படி ஏத்துக்கும் அப்படின்னு கேட்கிறேன். இல்லைங்க, மரியாதைக்குரிய அண்ணன் டிடி அவர்கள் ஒரு சமூகம் சார்ந்த கட்சி ஆரம்பிக்கல. இப்ப நீங்க எல்லா தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பி வச்சிருக்காரு. ஒரு சாதிக்கான இயக்கமா இருந்தா எல்லாரும் குறிப்பிட்ட மண்டலங்கள்ல செல்வாக்குடையவர்களா இருக்காங்க, அப்படி வச்சுக்கலாமா? இல்ல, அவங்க ஒரு வாக்கு அரசியல் ஈடுபடுகிற யாருமே சாதியை நேரடியாக சொல்லி செய்ய மாட்டாங்க. பெரிய கட்சி சொல்றேன். அதனால இது வந்து அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் அடக்கிறது அல்லது வந்து தென் மாவட்டங்கள்ல அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற முயற்சி இது வந்து மிகப்பெரிய தவறு. ஒன்று. இரண்டாவதுங்க, திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி திரு வைகோ சொன்னார், கிளை செயலாளருக்குள்ள அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொன்னார். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம்ல கோடியா கொள்ளையடித்து பெட்டி ஒட்டியா பணத்தை வாங்கிட்டு போனது ஸ்டாலின் தான். ஆனா கனிமொழி பழி வாங்கப்பட்டார்னு சொன்னார். அப்படிப்பட்ட வைகோவை தன் பக்கம் ஏன் வைத்துக் கொண்டார்? தன்னை பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட அச்சமா? ஏன் திரு வைகோ சாக்க முடியாது திரு ஸ்டாலினால? மிகப்பெரிய அறிவுரை தானே. அப்போ திமுகவுக்கு ஒரு நியாயம், அதிமுக ஒரு நியாயம் தான். திரு தினகரன் அவர்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, இன்னும் அம்மாவோடு அதிமுகவில் மிகப்பெரிய பொறுப்பு வைத்தவர். கருத்து வேறுபாடு பிரிந்த மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் சேர்ந்த பிறகு ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக திரும்ப அவரை சிறுமைப்படுத்துறாங்க, அதிமுக சிறுமைப்படுத்துறாங்க. அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணன் டிடி அவர்களும் அண்ணன் தம்பிகள் தான், இதுல மாட்டுக்கிறதே இல்லை. இது போய் சாதி மத மொழி இதெல்லாம் வந்து அதிமுக. சரி சார், அண்ணன் தம்பியோட இன்னொரு அண்ணனை சேர்த்துக்கங்க, சசிகலாவை சேர்த்துக்கங்க, அப்போ முழுமையை அடையும்ல. நீங்க அம்மையார் சசிகலா அவர்களும் நிச்சயமாக அதிமுக ஆதரிப்பார். விரைவில் பொறுத்தது பாருங்க, அவருடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். அவரும் எதிரியெல்லாம் அல்ல. ஏன்னா அவரும் உறுதியாக இப்போ திரு வைத்தியலிங்கம் வெளியேறி சென்ற பிறகு மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. திரு செங்கோட்டையன் மூலத்தும் ரசிக்கல. ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அதிமுக அம்மா ஆட்சி வர வேண்டும் என்ற நோக்கத்தை தாண்டி வேறு சிந்திக்கவே இல்லை. இல்ல போட்டிடுறாங்களோ இல்லையோ, அவரை பொறுத்தவரை உறுதியா பேசுறாங்க. ஆனா டிடி அதே மாதிரிதான். அப்போ இன்றைக்கு இருக்கிற முக்கியமான நோக்கம் என்ன? திமுக என்கிற மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டுல மிக மோசமான ஆட்சி இது. இந்திய வரலாற்றுல தமிழ்நாட்டுல இது மாதிரியான மோசமான முதலமைச்சர் இல்லைங்க அளவுக்கு மக்களால் வெறுக்கப்படுகிற ஸ்டாலினுடைய அரசை வீடு கிளம்புற முயற்சி அதிமுக இருக்குது. எனவே அதுல ஒத்த கருத்துள்ள எல்லாரும் ஒன்று கிளம்பும் போது இவன் ஏன் சேர்ந்தீங்க?
இவர் வந்து அங்க வாக்கு வராது, இவர் வந்து இந்த சாதி வாக்கு பாருங்க, இந்த மாதிரி சாதினா திமுக எல்லாமே சொல்லலாம். அப்போ சாதி பலம் இல்லாதவங்க சாதி பத்தி பேசுறாங்க. அதிமுக பொறுத்தவரை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இயக்கம். ஆனா டிடிவி பொறுத்தவரையும் சாதி ரீதியாக எல்லாரும் சொல்லலாம் சார். ஆனா அடிப்படை பேஸ் அப்படின்றது என்ன? அதிமுக மிக அதிக அளவுல வெற்றி பெற வைத்தது டெல்டா மாவட்டங்களோ, தென் மாவட்டங்களோ, கொங்கு மண்டலமோ. அது ஒவ்வொருத்தருக்கும் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினர். இல்ல நீங்க கார்கே சார், அதாவது புரட்சி தலைவர் அவர் இருக்கிற போது அவர் வந்து டெல்டா மாவட்டங்களிலோ அல்ல கொங்கு மண்டலம் ஜெயிச்சாருங்களா அவர் சாதி சேர்ந்தவரா, இல்ல அம்மா சாதி சேர்ந்தவங்களா, இல்ல எடப்பாடி வந்து வெற்றி விட்டாங்க மற்ற மாவட்டங்களும் சாதி சேர்ந்தவங்களா, அப்படிலாம் இல்ல. அதாவது அதிமுக என்பது எப்பொழுதுமே அந்த பகுதி மக்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தது. அது கொங்கு மண்டல மாவட்டம், தென் மாவட்ட மாவட்டம். அதாவது அந்த மக்கள் வந்து நேசித்த இயக்கம் அதிமுக. எனவே அந்த இயக்கத்தின் மீது அளவிறந்த அன்பும் பாசம் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திரு கருணாநிதி விரும்பவில்லை. குறிப்பா நீங்க கொங்கு மண்டலம் சொல்றீங்க, கொங்கு மண்டலத்தில் என்ஜாய் ஆயத்திற்கு ஒரே காரணம் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதிதில 20 விவசாயிகளை சுட்டு கொன்றார். என்ன அந்த வடு இன்று வரை மாறவில்லை. அதனால்தான் கருணாநிதியை வெறுக்கிற மாவட்டங்களாக கொங்கு மண்டலம் இருந்தது. தென் மாவட்டங்களை திரும்ப புறக்கணிச்சாரு. எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க சார், எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க, லோக்கல் பாடியில ஜெயிக்கிறாங்க, சட்டமன்றத்தில் தான் சார். அதாவது ஓரிரு தேர்தலில் ஜெயிக்கிற முடியும், நிரந்தரமாக ஒரு மாவட்டங்கள்ல ஒரு பகுதியில திமுக வென்றதில்லை. சென்னை பற்றி சொல்லுவாங்க, அந்த சென்னையை முறியடித்தது அதிமுக. எனவே ஒரு பகுதியாக வட்டாரமாக பிரிப்பதெல்லாம் உள்நோக்கம் கொண்ட கருத்து. ஜுபேர், அப்படி எல்லாம் கம்யூனிட்டி பேஸ்டா அவங்க ஓட் போடல. தினகரன் வந்தாருன்னா அந்த பகுதியில் ஒரு வாக்கு வரப்போகுது, அவருக்கு வெறும் கம்யூனிட்டி ஓட்டு தான் இருக்கான்னு கேட்கிறார். தனிச்சு ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார் ராமநாதபுரத்தில். அவருக்கு என்ன பேஸில் அவர் ஓட்டு போட்டாங்க? ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடை பார்த்து போட்டாங்களா, இல்லை அவர் மேலே உள்ள கிரேஸை பார்த்து போட்டாங்களா? அவர் சமூக வாக்குகள் தான் விழுந்துச்சு. 3.5 லட்சம் ஓட்டு. பலாப்பழம் வந்து ஒரு 3-4 பலாப்பழத்தில் நிப்பாட்டினாங்க. 6 ஓபிஎஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க தேடி போய் போட்டாங்க 3.5 லட்சம் ஓட்டு. அப்ப அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை நான் சமூகத்திலிருந்து வரக்கூடியவருக்கு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு சாதி அரசியல் தான். ஓபிஎஸ் மாதிரி நிக்கிறப்போ வெறும் சமூக வாக்குகள் மட்டும் எப்படி நீங்க சொல்லிட முடியும்? இல்ல போடி தொகுதியில ஜெயிக்கிறாரு, பெரியகுளமா இருக்கப்ப ஜெயிக்கிறாரு. அவன் அந்த மேஜரான வாக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூக வாக்குகள் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அதனை பார்க்கணும். இப்போ நீங்க அங்க விட்டுட்டு வேற இடத்துல வந்து ட்ரை பண்ணுவாரா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி வேர்ஸ் எடுத்துங்க. டிடிவி போய் கொங்கு பகுதியில் நிற்பாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் தென் பகுதியில் நிற்பாரா? அவங்க எல்லாம் எல்லா கட்சி அரசியல்வாதிகளுமே சொல்றோம், எல்லா கட்சி அரசியல்வாதிகளுக்குமே அவர்களுக்கு களம் எங்க சாதகமா இருக்கு, அவங்க சமுதாய வாக்குகள் எங்க இருக்கு, அதை தேடித்தானே போய் நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது முற்றிலுமாக புறம் தள்ளிட முடியாது. எல்லா பின்னாடியும் ஒரு சமூகம் இருக்கு, சமூக அடையாளம் இருக்கு, அவர்களுக்கான வாக்கு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் ஈஸியாக எடுத்துட்டு போக முடியாது. அதற்கு சாட்சி 2024 நடைபெற்ற தேர்தலில் டிடிவி வாங்கின வாக்குகளும் ஓபிஎஸ் வாங்கின வாக்குகளும். கேட்போம். நான் திரு சுமந்த் அவர்கள்ட்ட. திரு சுமந்த், இப்போ டிடிவி வந்ததால அவருக்கு ஆதரவாக இருந்து அமமுக வாக்குகளில் சில கன்வெர்ட் ஆகும், சில கன்வெர்ட் ஆகாது, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த சமூகத்திலே இப்போ எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை கூட முன்வைக்கிறாரு. ஏன்னா சசிகலா வெளியில் இருக்காங்க, ஓபிஎஸ் வெளியில் இருக்காரு. அப்போ அவங்க ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ நான் திருப்பி சொன்ன அதே பாயிண்ட் தான். இவர்கிட்ட ஒரு சதவிகித வாக்குகள் இருக்கின்றன, அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்க வெறும் ஒரு முறை ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் நின்று 3 லட்சம் வாக்குகளை பெற்றதை வைத்துக்கொண்டு ஸ்டேட் வைடு என்ன வாக்கு சதவிகிதம் அவரிடம் இருக்கிறதோ இல்ல திருமதி சசிகலாவிடம் இருக்கிறதோ என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நிகழ்ச்சியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஸோ ஃபண்டமெண்டலி ப்ரோவன் ஓட் பேங்க் வர்சஸ் அன்ப்ரோவன். வாக்கு வங்கி இல்லைன்னு உறுதியா யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பட் இருக்கிறது என்பதும் சொல்ல முடியாது. அதுதான் பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்போ ரெண்டாவது விஷயம், திரு ஓபிஎஸ் திரு டிடிவியை கம்பேர் பண்றது லாஜிக்கே கிடையாது. டிடிவி அவர்கள் வேறு ஒரு தனி கட்சியை நடத்திட்டு இருக்காருங்க. அவர் அதிமுக தலைவர் நான் தான் சொல்லி கோர்ட்ல கேஸ் போடல, ரெட்டையில முடக்கிறதுக்கு கேஸ் போடல இப்போ. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவரையும் திரு ஓபிஎஸ் கம்பேர் பண்றதே அபத்தமா இருக்கே. எப்படி கம்பேர் பண்ண? இல்ல சார், இவங்க ரெண்டு பேருடைய பேஸ் ஓட்டு என்னன்னு கேக்குறாங்க சார். ஏடிஎம்கே ஓட்டு, கம்யூனிட்டி ஓட்டு, இவங்க எந்த மண்டலத்துல இருந்து வர்றாங்க, இதெல்லாம் வச்சுதானே. ஆமா, இங்க பாருங்க, வெளிப்படையா பேசுறாக்க குலத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை இவர்கள் பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்க, அதை கவர் பண்றதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு குலத்தோர் சமுதாய லீடர்ஸாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இப்போ விட்டு போனவங்க யாரு? திருமதி சசிகலா அவர்களுக்கு வாக்கு வங்கி இருப்பதாக எனக்கு அவ்வளவா தோணல.
திரு ஓபிஎஸ் மட்டும் விட்டு போயிருக்காரு. சோ அதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா அவரே அதிமுக தலைவர் நான் தான் சமீப காலம் வரைக்கும் கூறிக்கொண்டிருந்தார். இரட்டை இலையை முடக்கணும்னு கேச போட்டிருக்காரு. பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவரை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம்? ரெண்டாவது விஷயம், இவ்வளவு நாளாக என்ன சொன்னாங்க? ஒரு பக்கம் வலுவான கூட்டணி அமைஞ்சிருச்சு, எதிர்பக்கம் யாருமே வரலைங்க. திரு எடப்பாடியை நம்பி யாருமே வரதுக்கு தயாரா இல்ல. சொன்னாங்களா இல்லையா? பிஜேபி மட்டும்தான் இருக்கு, அதிமுகவுக்கு எங்க கூட்டணி வரும்? ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னாச்சு? அப்புறம் அன்புமணி வந்தாரு, பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியே 2ஆ உடைஞ்சிருக்கு, அதனால எல்லாருமே வந்து மருத்துவர் ஐயாக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அன்புமணிக்கு ஓட்டு கிடையாது. சரி, அடுத்தது சரி டிடிவி வந்திருக்கலாம், ஆனா முக்குளத்தோர் சமுதாயம் டிடிவிக்கு போடாது. என்னெல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி இந்த கூட்டணி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப, ஆனா நிஜமாவே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் கார்கே. எப்படியாவது டெய்லி ஏதாவது ஒன்று புதுசு புதுசா டேமேஜ் இருக்குன்றத நீங்க மறுக்கிறீங்களா டாக்டர் சுமந்த்? ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ, ஏன் போன எலெக்ஷன்ல நின்ன தோப்பு வெங்கடாச்சலமோ, பழனியப்பனோ, தங்கத்தமிழ் செல்வனோ, இவங்க எல்லாமே வெளியில தானே இருக்காங்க. அந்தந்த பாக்கெட்ஸ்ல அவங்களுடைய ஓட்டெல்லாம் அதிமுக வந்திருக்கும். இன்னைக்கு அது இல்லாம இருக்கலாம் இல்லையா? இருங்க, இது திமுக ஓட்டு வர்சஸ் அதிமுக ஓட்டு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்திற்கு முன் வரை என்ன நம்ம பேசிட்டு இருந்தோம்? திமுகவுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்காங்க, ஏன்னா வலுவான கூட்டணி இருக்கு, எதிர் சைட்ல வலுவான கூட்டணி இல்லை, இதுதானே பேச்சு. இப்போ எதிர் சைட்ல வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு, அதுல எந்த விதமான இப்ப அதை எப்படி மட்டம் தட்டுறது? இல்ல இவங்க எல்லாம் போய் சேர்ந்தது ஆக்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அப்படி பேசிக்கிட்டாலும் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது, ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? இன்று இந்த தேர்தல் ஒரு கடும் போட்டியாக மாறிவிட்டது, அதுல மாற்று கருத்து இல்லை. விஜய் தனித்து போட்டியிட்டும் ஒரு காலத்துல விஜய் தனித்து போட்டியிட்டா அதிமுக ஓட்டெல்லாம் போயிடும், திமுக ஓட்டு அப்படியே இருக்கும், அதனால வந்து விஜய் ஸ்பாயிலர் ஆயிடுவாரு. இன்று அந்த சிச்சுவேஷனும் குறைந்து இருக்கிறது. ஏன்னா விஜய் வந்து கம்ப்ளீட்லி இன்ஆக்டிவா இருக்காரு, நாளைக்கு என்ன சொல்ல போறாருங்கிறத பார்ப்போம். பட் இன்றைய சூழலில் இது ஒரு போட்டி, இது ஒரு டஃப் எலெக்ஷன். திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இது ஒரு கடும் போட்டியாக நிலவக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஒருவேளை விஜய் ஒரு முடிவை எடுத்து அதிமுகவோ இந்த அணியினுடைய சில கட்சிகளுடன் கை கோர்த்தால் நிச்சயமாக அந்த அணி வெற்றி பெறும். அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லலாம். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, அதற்கு ஒன்றும் கால அவகாசம் இருக்கு. திமுக கூட்டணிக்கு சவாலை இப்பவே இந்த அதிமுக கூட்டணி கொடுத்திருக்கின்றார். இல்லை சார், அவர் சுமந்த் சார் சொல்கிறது பார்த்தா என்னவோ வந்து எடப்பாடி பழனிசாமியை துவக்கி தலையில் ஏற்றி வச்சு கொண்டு வந்து எல்லாரும் கூட்டணி சேர்ந்த மாதிரி இல்லை. அவர் டிடிவி தினகரன் என்ன சொல்லுவார், 2 மாதத்துக்கு முன்னாடி அமித்ஷா என்னை கூப்பிட்டாருங்க, பேசினார், நீங்கள் இணைஞ்சா நல்லாயிருக்கும், என்டிக்கு அவங்க முழுக்க என்டிஏ கொண்டு வரணும்னு நிற்கிறாங்க சார். அது முதல் புரிஞ்சுக்கிடாமல் அவர் சுமந்த் சார் அப்படியே பூசி முழு பூசணிக்காய் கொண்டு வந்து சோத்துக்குள்ள கொண்டு வந்து அமுக்கிற மாதிரி பேசுறாரு. சார் நான் என்ன கேக்குறேன் சார், அவர் பேசும்போது இவ்வளவு தூரம் கேட்கல. நான் கேள்விதான், என்டிஏ வந்தா என்ன, ஏடிஎம்கே வந்தா என்ன? இந்த சார் நீங்க நல்லா புரிஞ்சுருங்க, அங்க அதுதான் நீங்க சொல்றீங்க. இதே புரட்சி தலைவி அம்மா முன்னாடி உட்கார்ந்து இருந்துகிட்டு என்டிஏ மட்டும் பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாரா மோடி? நல்லா புரிஞ்சு சார், நான் சொல்றேன் அதிமுகங்கிறது ஆளுமையில பேசும்போது அந்த பதவியில இருக்கிறவங்க ஆளுமையா பேசணும். அவர் எடப்பாடி உட்கார வச்சுக்கிட்டே மோடி இவ்வளவு குட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க இதே நேத்து பேசுற மாதிரி ஓபிஎஸ் இருந்தப்ப நீங்க கூட்டணி வைக்கல சார். நான் கேக்குறது அதிமுக பத்தி நீங்க பேசணும், ஓபிஎஸ் கிட்ட வராதீங்க. நான் அதிமுக பொதுச் செயலாளர். இவர் என்ன சொல்றாரு, அதிமுக பொதுச் செயலாளர். அவர் என்ன சொல்றாரு, சசிகலா அம்மா பத்தி பிரச்சனை இல்ல, இவர் பொதுச் செயலாளர்ங்கிற பேரே சொல்லிட்டாரு டிடிவி தினகரன். அப்ப திரும்ப சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் இல்ல, அவங்க பொதுச் செயலாளர் இல்லாம உங்கள்கிட்ட வந்து அதிகாரத்தை பண்ணிடுவாங்களா? என்ன சார் ஒரு லாஜிக் இல்லாம இவங்களா போட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படியே இப்படி போயிருது அப்படி போயிருது, பெரிய அடித்து புரண்டுட்டு சார் எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருந்தா சார் சேர்த்திருக்காங்க. அதிமுக உடைஞ்ச சேர்த்துட்டாங்க சார், சேர்த்தது சார் இது ஒரு புத்திசாலித்தனமா சார்? வடநாட்டில் செஞ்ச வேலையை தமிழ்நாட்டில் செய்யறாரு பாஜக. அந்த வேலைக்கு நீங்க போய் ஒரு அடிமைத்தனத்தை போய் நீங்க எப்படி சார் நாளைக்கு உங்களை சேர்த்து வைக்கிறேன்னா வேணான்றீங்களா சார்? எது சேர்க்கணும் சார்? இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல அதிமுகக்குள்ள உங்களுக்கு பொறுப்போட சேர்த்து வைக்கிறோம்ன்றாங்க, வேணான்றீங்க. ஏதோ பொறுப்போட சார், முதல்ல பொறுப்போட சேர்க்கணும். நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் சார்,
பாஜக ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சின்னத்தை முடக்கினாலே போதும், இந்த கட்சியெல்லாம் ஒண்ணு கிடைச்சிரும். எங்களை பொறுத்த வரைக்கும் அதான். நீ 2024 காரணம் இருந்தா முடக்குவாங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், நாங்க தான் நீங்க வெளியில வழக்கு இருக்கலாம் சார். வழக்கு கீழாமை நீதிமன்றம் வரைக்கும் 6 வழக்கு இருக்கா சார். நீதிமன்றத்துல உத்தரவை நேத்து வரைக்கும் டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொல்றாரு, தேர்தல் கமிஷன் வழக்கு பரிசீலனையில இருக்குங்கிறாரு. ரெட்டை எலெக்ஷன் பரிசீலனையில இருக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையம் கொடுக்காங்களா கொடுக்கலையா நீதிமன்றத்துல? அதுக்கு பிறகு சார் அதுல தலையிட இல்லாமல் பாஜக இருந்தாலே போதும். சரி சார், நாளைக்கு சின்ன முடக்கப்பட்டுட்டாரு எடப்பாடி. எடப்பாடி எலெக்ஷனுக்கு அப்புறமா எலெக்ஷன் முன்னாடியே முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க சார்? எப்படி சார் நீங்க நம்புவீங்க? எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு சின்னத்தை கிடைச்சோன்னா மோடிக்கு டாட்டா கட்டிட்டாருன்னா, பாஜக கூட்டணி நான் வேண்டாம்னு சொல்லிட்டு சார். ஆமா சார், கூட்டணி பங்கீடுல பிரச்சனை வந்துன்னா என்ன செய்வீங்க கேப்போம் சார். வந்தவரா வரலையா? 2024 மோடி வேண்டாம்னு வந்தாரா வரலையா? அத சொல்லுங்க சார். ஓகே டாக்டர் சுமன் சரியா குடிக்கிற மாட்டாரோ இல்ல வந்தாரா வரலையா? என்னுடைய குறுக்கீடு வந்து ஏதேனும் ஒரு நீங்க ஒண்ணுமே இல்ல, லாஸ்ட் 1 மந்தா என்னென்ன காரணங்கள் இந்த அவங்க வரமாட்டாங்க, ஒண்ணு சேர மாட்டாங்க, இந்த மாதிரி வந்தது. இப்ப என்ன ஒண்ணு சேர்ந்ததுனால ஒண்ணும் நடக்காது. நாளைக்கு சுமூகமா கூட தூக்கு போட்டு சாவேன்னு சொன்னது நாங்களா சார் சொன்னோம்? டிடிவி தினகரன் தான் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிட்டா தூக்கு போட்டு சாவேன்னு அவர்தான் சார், நாங்களா சொன்னோம் சார். நீங்க ஒரு நிமிஷம், திரு வைகோ அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு? இன்ஃபேக்ட் திமுகவையும் கலைஞர் குடும்பத்தையும் வைகோ அவர்கள் பேசியது போல் வேற எந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களா? அப்ப வைகோ எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களா? அப்ப வைகோ எடப்பாடி பழனிசாமியோட தகுதி அவ்வளவுதானே சொல்றீங்க? வைகோ கேட்டகரியில தான் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் சார். இல்லங்க, உங்களுக்கு புரியாம வைகோ தான் சார். சரி சரிங்க, சரி சரி சரி. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த கேம் வந்து பாஜகவும் விளையாடக்கூடிய ஒரு கேம். 17 மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களை வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா இப்போ கடைசியில ஒரே அஸ்திரம் தான் கையில இருக்கு, பாஜக உள்ள வந்துரும். இது ஒண்ணுதான் இருக்கு. இப்போ திமுக கூட்டணி நீங்க பிரதமர் பேச்சுக்கு அப்புறம் பார்த்த உடனே என்ன ஆச்சு, பாஜக உள்ள வந்துரும். அதனுடைய நீட்சியாக சில ஸ்டேட்மெண்ட் சில 2021 இதே கூட்டணி தான் தோல்வியை தழுவியது. அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ டிடிவி தினகரன் இல்ல, அது அவர் மட்டும் இல்ல, மிச்சம் எல்லாருமே இருந்தாங்க. அந்த கூட்டணி தான் 2021 ஆட்சியை இழந்தது. ஆனா அதற்கு பிறகு இவ்வளவு நாள் 4.5 வருஷத்துல அதிமுகக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட தலைவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பாமக 2ஆக போயிருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, டிடிவி மட்டும் உள்ள வந்திருக்கார். டிடிவி கடைசியா வாங்கின வாக்கு 1% தான். இந்த 1% வாக்குள்ள ஒரு கட்சி உள்ள வந்தோடனே இந்த கட்சி பிரம்மாண்டமா ஆயின மாதிரியான ஒரு தோற்றத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. இதுதான் நடக்க போதே ஒழிய வேறு இந்த கூட்டணியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஏற்படலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. டிடிவி தினகரன் மட்டும்தான் உள்ள வந்திருக்கிறாரு. அவர் 1% வாக்கு வச்சிருக்காரு. அந்த வாக்குமே இவருக்கு சட்டமன்ற எலெக்ஷன் போய் இது மாறும் இல்லையா? நீங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் வச்சு நாடாளுமன்ற சொல்றேன், நான் கணக்கு சொல்றேன், மேத்தமேட்டிக்ஸ் சொல்றேன், அரசியல் கணக்கு சொல்றேன். இந்த வாங்கின வாக்கு சதவீதத்தை வச்சு கால்குலேட் பண்ணி பேசுறப்ப பெருசா போன சட்டமன்ற தேர்தல் வச்சு பாக்குறப்ப 26 தொகுதியில அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கு வெறும் 85 லட்சம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு தனிச்சு அதிமுகவினுடைய வாக்கு நான் சொல்றேன். அதுல வந்து இன்க்ளூடிங் எஸ்டிபி இருக்கு, தேமுதிக. அதை நீங்க கழிச்சிட்டீங்கன்னா என்ன வரும்னு பாத்துக்கலாம். இப்ப டிடிவி மட்டும்தான் உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வந்து அந்த கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணியாக மாறின மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் சொல்றாங்களோ, மக்கள் தான் இறுதியா தீர்மானிக்க போறாங்க. சந்தர்ப்பவாதத்தால் அமைத்த கூட்டணி, மிரட்டி கொண்டு வந்த கூட்டணி, மக்களுக்கு எதிரான கூட்டணி எது அப்படின்னு மக்கள் தீர்மானிப்பாங்க. அதான் தேர்தல் நடக்குமே தவிர கூட்டத்தை போட்டு 4 கட்சி கொண்டு வந்து மேடையில் வச்சுட்டு 2 லேபில் ஓட்டிட்டு இது பிரம்மாண்டமான கூட்டணிங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பொங்கலூர் மணி சுருக்கமா தனித்து நின்ற போது இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, காங்கிரஸ் கட்சியோ, மதிமுகவோ, விசிகாவோ வாங்கிய வாக்கு என்னங்க, எல்லாமே ஒரு சதவீதத்துக்கு கீழே தான். அப்ப அது பிரம்மாண்ட கட்சி அது அப்படி அல்ல. அதாவது ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க, வலுவா இருக்கிற 13 கட்சி கூட்டணி. இப்போ கமலஹாசன் என்ன வாக்கு வாங்கினாரு? அதான் அதிமுக நீங்க இந்த மாதிரி குறை சொல்லி ஏன் சொல்றீங்க? அதாவது செய்தாலும் குறை தாங்க, எதை பண்ணாலும் குறை சொல்வது மட்டுமே பழக்கங்க. இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பிரம்மாண்ட மாநாடு நடைபெற்றது. அதை வந்து மக்கள் எழுச்சியா கலந்தாங்க. திமுக செய்ய தவறுகளை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க.
கடந்த காலத்தில் அளித்த வாக்குறுதி அனைத்தும் ஏமாற்றம். 21 தேர்தலில் மிக குறைவான வாக்குகள் அதிமுக வெற்றியை பெறுதுங்க. இன்றைக்கு பிரம்மாண்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். திமுக திரு ஸ்டாலினே தோற்கடிக்கப்படுவார். அந்த அளவுக்கு வெற்றி அதிமுக வெல்லுங்க. சார், அதாவது நம்ம இப்போ எதை சொன்னாலும் சரிதான். இது வந்து பழைய கூவத்தூர் பார்ட் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய ஆட்கள்லாம் கூவத்தூர் பார்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டில் போய் சேர்ந்தாச்சு. அதனால் நாங்கள் எங்களுக்கு இப்போ தான் வழி கண்ணை திறந்துருக்கு. எங்களை விட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் விலகிட்டாங்க. நல்லது சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு அண்ணன் புது பாதையை புது பொலிவோடு எடுப்பார். எங்களுக்கு இப்போதைக்கு நான் இப்போ திரும்பி சொல்கிறேன், தாவேகா தலைவர் விஜய் வந்து இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிடணும். அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய கருத்துக்கள். ஏன்னு கேட்டா சும்மா இவங்க திமுகவை இல்லை சார், திமுகவை மாற்றேன்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவை இல்லை சார், திமுகவை மாற்றணுங்கிறது சார், நான் திமுகவை மாத்திர அரசு வேணுமா சார், நான் என்ன கேட்கிறேன், திமுகவை மாத்திரன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாத்தையும் பிரிந்திருக்கிற ஊழல்வாதிகள் எல்லாம் பண்ணிட்டு பாஜக உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கால ஊனதுக்குள்ள வேலைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் உண்மையை இப்போ சொன்னால் தாவேகா தலைவர் விஜய் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு தென் மாவட்டம் முழுவதும் தினகரன் போன பிறகு அவருக்குன்னு ஒரு மரியாதை இன்னைக்கு நல்லா இருக்கு. ஓபிஎஸ் அண்ணனுக்கு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்க, அம்மாவால காட்டிய முகம், 3 முறை முதல்வராக இருந்தவர். மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு. எங்களுக்கு நிர்வாகிகள்லாம் தேவையில்லை. யார் இருக்கா யார் வேண்டாம், தொண்டர்கள் போதும் எங்களுக்கு. அந்த தொண்டர்களை பயன்படுத்திக்கணும் சார். பட்டி தொட்டி கிராமம் போதா வேலை பார்க்க எங்களுக்கு தெரியும், பூத்து வேலை பார்க்க தெரியும். இதான் தாவேகா தலைவர் புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட கூட்டணி பத்தி பேசினாரோ நடக்கும். நம்பி போறதுக்கு போல இன்னொருத்தர் ஓட்டுமையை நிர்வகிக்காத நம்மளோட கஞ்சமா இருக்கு. நேற்று வரைக்கும் அதெல்லாம் பேசிட்டு இருந்தவரை நீங்க கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ இந்த மோசமான நிலைமைக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருக்கார். நாங்க என்ன செய்யணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த மோசமான நிலைமையில பரிதாபமா டாக்டர் சுமந்த் கார்கே, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, மாதிரி கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 தலைவர்கள் ஒவ்வொருத்தரா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பர்செப்ஷன் வரும்? ஏன் இவர்கள் செல்கிறார்கள்? ஏன் வைத்தியலிங்கம் போய் திமுக போறாரு? ஏன் பிரபாகரன் இது தாவேக்காக போறாரு? இதெல்லாம் ஒரு கேள்வி. ஏன் மனோஜ் பாண்டியன் திமுக போனாரு? மந்திரகோல் மைனரா சுத்தினாரு. அப்போ புரட்சி தலைவர் நிர்வாகிகள் போயிட்டாங்கன்னா திமுக நிறைய நிர்வாகிகள் தர்மத்தின் தலைவர் தர்ம வழிவிட்டாரு. தர்மரே கூடலையே. இப்போ நான் கேக்குற கேள்வியே வந்து பப்ளிக் பாக்குறவங்க வெளியில இருந்து பார்க்கும் போது 10 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் இருக்கும் போது நிச்சயமா அந்த அணி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்ல ரொம்ப பலம் அடைஞ்சிருக்கு அந்த அணின்னு சொல்லுவாங்க. வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. பலவீனம் கிடையாது. தனி மரமா நிக்கிறார். தனி மரமாக இருக்கிறார். தனி மரம் இல்ல சார், அவர் தனி மரமா தான் இருந்தாரு. பிப்ரவரி 7 கூட சுயநலவாதிகள் வந்தாங்க போயிட்டாங்க. முன்னாடி தெரியாது. அதுல எடப்பாடி பழனிசாமியும் இது இல்ல. பொறுத்து பார்க்கலாம். அதிமுக வாக்கு வங்கி தினகரன் வந்ததுக்கு அப்புறமா உயர போகிறதா, ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ என்ன முடிவை எடுக்க போறாங்க, இவங்களுக்கான ஆதரவு இருந்தது அப்படின்னா அது எங்க எதிரொலிக்கும் பொறுத்து பார்க்கலாம். இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சி.